வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். நம்ம தமிழ் திரைப்பட உலகில் ஜொலிக்கிறதுக்கு வெறும் திறமை மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கணும். பல நடிகர்கள் திறமை இருந்தும் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்காம தவிக்கிறாங்க. திறமை இருந்தும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க நடித்த ஒரு சில படங்கள் பெரிய ஹிட்டாக இருக்கும். அதில் அவங்க நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான படங்களாக இருக்கும். ஆனாலும் அதுக்கப்புறம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த படங்களுமே இருக்காது. அவங்க வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அப்படிப்பட்ட நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில நடிகர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகர் ரவி கிருஷ்ணா. இவர் 7G ரெயின்போ காலனி படத்தில் நடிச்சிருப்பார். ஆனால் அந்த படத்தை தவிர வேறு எந்த படமுமே பெருசாக பேசப்படலை. டைரக்டர் செல்வராகவன் இயக்கிய படங்கிறதுனால ரவி கிருஷ்ணாவோட முதல் படமான 7G ரெயின்போ காலனி நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் அவர் நடித்த ஒரு சில படங்களும் தோல்வி தான் அடைஞ்சுது. அடுத்தது நடிகர் ராஜீவ் கிருஷ்ணா. இவர் ஆகாங்கிற படத்தில் தான் ஹீரோவாக அறிமுகமானார். இந்த படத்தில் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருத்தார் ராஜீவ் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் மனம் விரும்புதே உன்னை, தேவாரம், அசல்னு ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாலும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்தது நடிகர் விக்ரம் பிரபு. இவர் நடித்த கும்கி, அரிமா நம்பி, வெள்ளைக்கார துரைன்னு ஒரு சில படங்கள் மாஸ் ஹிட்டான படங்கள். டானாக்காரன் படத்துலையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருப்பார் விக்ரம் பிரபு. இருந்தாலும் இந்த சினிமா உலகில் அவரால் ஜொலிக்கவே முடியலை. அதுக்கு காரணம் அவரோட அதிர்ஷ்டம்தான். அடுத்தது நடிகர் பிரசன்னா. இவர் 5 ஸ்டார் படத்தில் தான் ஹீரோவாக அறிமுகமானார். அதுக்கப்புறம் சில படங்களில் ஹீரோவாக நடித்தார். இருந்தாலும் எதுவுமே பெருசாக பேசப்படலை. அதுக்கப்புறம் ஹீரோவாக நடிக்காமல் வில்லன், குணச்சித்திர கேரக்டர் மாதிரியான வாய்ப்புகள்லையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது நடிகர் கதிர். இவர் மத யானை கூட்டம்ங்கிற படத்தில் தான் அறிமுகமானார். அதை தொடர்ந்து பரியேறும் பெருமாள், கிருமி போன்ற படங்களிலும் நடிச்சிருப்பார். இவர் நடித்த எல்லா படங்களிலுமே இவரோட நடிப்பு சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருப்பார். ஆனாலுமே இவருக்கு சினிமா உலகில் சரியான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அடுத்தது பாபி சிம்மா. இவர் ஹீரோ மற்றும் வில்லன்னு ரெண்டுலேயுமே சிறப்பான நடிப்பை கொடுத்து பேர் வாங்கியவர். முக்கியமாக இவர் நடித்த ஜிகர்தண்டா படத்தில் இவரோட நடிப்பு தான் மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சது. அப்படிப்பட்ட இவருக்கு தொடர்ந்து நடிக்க சரியான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் வேறு ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.